சார், கேன்சர் நோய் ஏன் வருகிறது? குறிப்பாக இது பரம்பரையால் வருகிறதா அல்லது உணவு பழக்கத்தினுடைய மாற்றத்தால் வருகிறதா அல்லது லைஃப் ஸ்டைல் வாழ்வியல் முறை மாற்றத்தால் வருகிறதா? எதனால் கேன்சர் நோய் வருகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க டாக்டர். கேன்சர் முழுக்க 100% நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ்னால வருது, நெகட்டிவ் கர்மாஸ்னால வருது. 100% கேன்சர் ஒருத்தருக்கு வருதுன்னா 100% பாஸ்ட் லைஃப் கர்மா தான். அந்த கர்மா உங்களுக்கு கேன்சரை கொண்டு வரணும் அப்படின்னா கேன்சருக்கு உண்டான சுச்சுவேஷன்ஸில் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். கேன்சருக்கு உண்டான சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். ஸோ மூணுமே கரெக்டு தான். ஆனால் ஒன்று பின்னால் ஒன்று வரும். நம்பர் 1 கர்மா. அந்த கர்மா என்ன பண்ணுன்னா உங்கள் லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றினா நீங்கள் கேன்சர் வர்ற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகுமோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை கொண்டு உங்களுக்கு விடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்மா தான். கர்மாவனால தான் உங்களுக்கு கேன்சர் வருது. தட் டூ 100% கர்மா. எல்லா நோய்களுமே சாதாரண ஒரு சளி, காய்ச்சல், இருமல், தும்மல் இருந்து எல்லா நோய்களுமே கர்மாவோட வர்றது தான். அதில் 100% கர்மா, 100% பயங்கரமான நெகட்டிவ் கர்மா இருக்கும்பொழுது தான் அது கேன்சர் நோயாக வரும். அந்த கேன்சர் நோய் வரணும்னா அந்த வரத்துக்கு உண்டான சில பேசிக் கான்செப்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் வரணும் இல்லையா? அப்போ அதுக்கு மாதிரி என்ன பண்ணணும், அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற மாதிரியான சுச்சுவேஷனை உங்கள் லைஃப்பில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது அந்த மாதிரியான சுச்சுவேஷனை உங்கள் லைஃப்பில் வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ லைஃப் ஸ்டைலால் அது வருது. அது செகண்டரி ரீசன் தான், நாட் ப்ரைமரி ரீசன். அதே மாதிரி உணவு பழக்கத்தால் வருகிறதா? அப்போ எந்த மாதிரி உணவு பழக்கத்தை சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணால் உங்களுக்கு கேன்சர் வருமோ அந்த மாதிரி உணவு பழக்கத்தை உண்ணுகின்ற மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். திரும்பவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு கேன்சர் வருமோ அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட வேண்டிய கட்டாயமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு அவாவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்கள் அதை சாப்பிடுவீங்க. அப்போ அதனால் வருதா கர்மா? இல்லை, அது ஒரு செகண்டரி ரீசன். ப்ரைமரி ரீசன் கர்மா. கர்மா அதுக்குண்டான வாழ்வியல் முறைகளை, லைஃப் ஸ்டைலை அந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நைட் டியூட்டி செய்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைக்கிற மாதிரி பண்ணும். நைட் டியூட்டி செய்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி விடும். நீங்களே விரும்பினா கூட நைட் டியூட்டி அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி விடும். அப்போ நீங்கள் நைட் டியூட்டி பண்ணுவீங்க. அப்போ நைட் டியூட்டி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? பாடி ஃபுல்லாக ஓவர் ஹீட் ஆகும், நர்வஸ் சிஸ்டம் ஹீட் ஆகும், நர்வஸ் சிஸ்டம் ஹீட் ஆகி உள்ள கண்டெமினேட் ஆகி அப்போ பிளட்டு சூடாகி அதுலேருந்து நெகட்டிவ் எலிமெண்ட்ஸ் உண்டாகி அது கேன்சராக மாறும். அப்போ அந்த சாப்பாடுகள் சாப்பிட்றோம். அப்போ எதை சாப்பிட்டா கேன்சர் வருமோ அந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷனை எல்லாம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. நீங்கள் தவிர்க்க நினைத்தால் கூட, நீங்கள் இது வேண்டான்னு விட்டுட்டால் கூட உங்களால் அதை ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா அப்படி சூழ்நிலை நீங்கள் போயிட்டு அதை சாப்பிட்டா தான் கேன்சர் வரும். அப்போ கேன்சர் வந்தாகணும், வரத்துக்காக அங்கே செஞ்சாகணும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறீங்க. அப்போது நான் இந்த உணவு முறைகள் அப்போ செகண்டரி ரீசன் தான். அப்போ மெயினாக நீங்கள் கர்மாவில் நீங்கள் அந்த கர்மாவை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்னு தெரிஞ்சு அந்த கர்மாவை ரெடியூஸ் பண்ண டெக்னிக் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னா அப்போ அதுக்குண்டான வாழ்வியல் நடைமுறை வாழ்வதற்குண்டான வாழ்வியல் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நைட் ஷிஃப்ட் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி ஏடாகூடமான சாப்பாடு சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு நல்ல சூழ்நிலை இருந்தால் கூட அதை சாப்பிட வேண்டிய ஒரு இம்பல்ஸ் க்ரியேட் பண்ணிவிடும். உங்கள் பாடியில் ஜீன்ஸ் வழியாக ட்ரிகர் பண்ணிவிடும். இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு. கார்சினோஜெனிக் ஃபுட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா? கார்சினோஜெனிக் ஃபுட்ஸ் அப்படின்னா உடம்புல கேன்சரை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உணவு வகைகள். அது அந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிட்டோம்னா நமக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த மாதிரி உணவுகளை விரும்பி சாப்பிட வைக்கும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அது அப்படி தான் சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க, அது வேறு சமாச்சாரம். பட் இப்போ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. இல்லை அதுதான் நல்லா இருக்குது. அதுக்கு ஒரு 1000 ஜென்யூன் ரீசன்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க. டாக்டர் சொல்லுவார், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாமே சொல்லுவாங்க. இதெல்லாம் சாப்பிட வேண்டாங்க, உடம்பு கெடுதுங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் சாப்பிடுங்க, எனக்கு பிடிக்கும். இது போய் என்ன பண்ணுறது? அதுக்கு ஏதாவது ஒரு ஜாப் சொல்லி எதுக்காவது சமாதானம் சொல்லி அதை நீங்கள் சாப்பிடுவீங்க. ஸோ அப்போ என்ன நோய் வருவதற்குண்டான விஷயங்கள் உங்கள் ஜீனில் இருக்கோ அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக செய்வீங்க. இப்போது
வாழ்வியல் முறை வந்து அதனால் நோய் வருதுன்னு சொல்ல முடியாது. அந்த நோயையும் கர்மா தான் கிரியேட் பண்ணுது, முறைகளை கிரியேட் பண்ணுது. உணவு முறைகள் மூலமாக கேன்சர் வருதுன்னா அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவதற்கு உண்டான தேவைகளை, சுச்சுவேஷன்ஸ் அதுதான் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்போ அதனால் வந்து உங்களுக்கு கேன்சர் வருது. ஸோ அப்போது லைஃப் ஸ்டைலால் கேன்சர் வருதா என்ற கேள்வி அடிபட்டுடுது. உணவியல் முறை மூலமாக கேன்சர் வருதா அப்படின்றது அடிபட்டுடுது. ஸோ கர்மா தான் ஜெயிக்கும். அந்த கர்மாவினால தான் வருது. அந்த கர்மாவை போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? அகத்தியர் கர்மகாண்டம் அப்படின்ற புக்கில், அகத்தியர் கர்மகாண்டம் புக்கில் பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கர்மங்களை போக்குவதற்கு, உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்னு அகத்தியர் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார். நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பலாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அந்த புக்கில் தெளிவாக எழுதி வச்சுட்டு போயிருக்கார். மகான்கள் நிறைய பேர் அவங்கவுங்க நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவை எப்படி போக்குறது, எந்த மாதிரி பண்ணால் உங்கள் லைஃப் கர்மாஸ் போகும், எப்படியெல்லாம் போக்கி நீங்கள் நல்ல முறையில் வாழ முடியும்னு நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. டாக்டர் இளங்கோ புதுசாக எதையும் கண்டுபிடிக்கல. ஏற்கனவே எல்லாம் பெரிய மகான்கள், சித்தர்கள், யோகிகள்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி தியானத்தில் உட்காந்து இறைவன்கிட்ட கேட்டு எழுதின விஷயங்களை நான் எடுத்து உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் லோ லெவலில் இறங்கி சொல்கிறேன், அவ்வளோதான். ஹைடெக்கில் ஹை லெவலில் எல்லோரும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நான் கொஞ்சம் கீழே இறங்கி சாதாரண மக்களும் புரிந்து கொள்கின்ற மாதிரி லோ லெவலில் இறங்கி எளிய நடையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான் விஷயம். நான் புதுசாக எதையும் கண்டுபிடிக்கல, எல்லாம் அவங்க சொன்ன விஷயம்தான். ஸோ கர்மாவை சரி பண்ணி பழைய கர்மா நியூட்ரலைஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் மருந்தே இல்லாமல் நோய் குணமாகும். அப்படியே கர்மா இருக்குது, கொஞ்சம் மருந்து சாப்பிடணும், மருந்துக்காக நீங்கள் கையிலேருந்து காசு செலவு பண்ணி சாப்பிடணுன்னா கூட எந்த மருந்து உங்களுக்கு பூர்ணமாக புற்றுநோயை குணமாக்குமோ அதை சாப்பிடுகின்ற மாதிரியான சுச்சுவேஷன் உங்களுக்கு லைஃப்பில் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது மூல காரணத்தை எராடிகேட் பண்ணணும். மூல காரணம் என்ன? கர்மா. அந்த கர்மாவை சரி பண்ண வழியை பார்க்கணும். அந்த கர்மாவை சரி பண்ணுற டெக்னிக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். கர்மாவை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்களே தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் தியானத்தில் உட்காந்து தெரிஞ்சுக்கணும். இதை நானோ இன்னொருத்தரோ ஏஓ பிஓ சிஓ டிஓ யாரோ ஒருத்தர் சொல்கிறத விட நீங்களே தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை இனிப்பாக இருக்கிறது நான் சொல்கிறத விட அந்த இனிப்பை நீங்கள் உணரும்போது தான் அது நீங்கள் அந்த இனிப்பை உணர முடியும். நான் இனிப்பாக இருக்கிறது நான் சொல்ல முடியும், இன்னொருத்தர் சொல்லலாம். பட் அந்த இனிப்பை உணரணும்னா நீங்கள் அதை வாயில் போட்டு சுவைச்சு சாப்பிட்டா தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் தியானத்தில் உட்காந்து, நீங்கள் கிறிஸ்டல் தியானத்தில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நோயை எப்படி போக்கிக் கொள்வது, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணிக்கொள்வது உங்களுக்கே தெரியும். நீங்களே செய்யலாம். நீங்களே செஞ்சு நீங்களே வந்து கரெக்ட் பண்ணி நீங்களே வெளியே வரலாம். தேர்ட் பார்ட்டியினுடைய கைடன்ஸோ தேர்ட் பார்ட்டியுடைய சப்போர்ட்டோ உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களுக்கு நீங்களாகவே வெளியே வர முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டருக்கு படிச்சிருக்கணுன்றது அவசியம் இல்லை. டாக்டருக்கு படிக்காமையே சாதாரண ஒரு அந்த பகுத்தறிவுக்கு முறையான வேலை கொடுத்து சரியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் பிரச்சனைகள்ந்து நோய்கள்ந்து நீங்கள் வெளியே வந்து விட முடியும். இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நம்ம திரும்ப மக்களுக்கு சொல்லிட்டு வரோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.